வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆச்சரியமான புதிரை விடுவிக்க போறோம். ம். ஆன்மா அழிவற்றது, நித்தியமானதுன்னு நாம கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா. அப்படியானால் ஒரு நித்தியமான விஷயத்தோட சக்தி எப்படி குறைய முடியும்? இது ஒரு முரண்பாடு மாதிரி இல்லையா? கரெக்ட். ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த உரை ஆன்மாவை ஒரு பேட்டரி மாதிரி உருவகிச்சு இந்த புதிருக்கு ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விடயம் முன்வைக்குது. ஆமா. நம்மளோட நோக்கம் இது சரி தவறுன்னு தீர்ப்பு சொல்றது இல்ல. நிச்சயமா இல்ல. மாறாக இந்த தத்துவத்தினுள்ளே இருக்கிற தர்க்கத்தையும் அது பயன்படுத்துற அந்த உருவகங்களையும் புரிஞ்சுக்கிறது தான். வாங்க இதை சும்மா விரிவாக பார்ப்போம். ரொம்ப அழகா ஆரம்பிச்சிங்க. இந்த பேட்டரி உருவகம் தான் இந்த முழு தத்துவத்தோட திறவுகோல்னே சொல்லலாம். அப்படியா? ஆமா. ஏன்னா இது ரொம்ப சிக்கலான ஆன்மீக கருத்தை நம்ம அன்றாட வாழ்க்கையோட இணைக்குது. எல்லாருக்கும் பேட்டரி பத்தி தெரியும். ஆமா, சார்ஜ் குறையும், திரும்ப சார்ஜ் பண்ணணும்னு தெரியும். அதேதான். இப்போ அதே தர்க்கத்தை ஆன்மாவுக்கு பொருத்தி பார்க்கும்போது புரிஞ்சுக்கிறது ரொம்பவே சுலபமாகிடுது. நாம முதல்ல இந்த ஆன்மாங்கிற பேட்டரி எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போமா? சரி, மூலக்குறிப்போட ஆரம்பத்திலே ஒரு பெரிய வாக்கியம் இருக்கு. உங்கள் ஆன்மா ஒரு காலத்தில் சர்வசக்தி வாய்ந்ததாக இருந்தது அப்படின்னு. ம். சர்வசக்தி வாய்ந்தது. ஆனா இப்போ அந்த சக்தி குறைஞ்சிடுச்சுன்னு சொல்லுது. இதை தான் பேட்டரியோட ஒப்பிடுறாங்க. கார் பேட்டரியில சார்ஜ் குறைஞ்சா கார் அப்படி நின்னுடும். அந்த மாதிரி ஆன்மாவோட சக்தி குறையுதுன்னு சொல்றாங்க. ஆமா. ஆனா இங்க ஒரு முக்கியமான ரொம்ப நுட்பமான வேறுபாடு இருக்கு. என்னது? ஒரு கார் பேட்டரி முழுசா ஜீரோக்கு டிஸ்சார்ஜ் ஆகிடும். ஆனா இந்த மூலக்குறிப்பின்படி ஆன்மாவோட பேட்டரி ஒருபோதும் முழுமையா டிஸ்சார்ஜ் ஆகுறதில்ல. ஓ, அப்படியா? ஆமா. அதுல எப்பவுமே ஒரு சின்ன அளவு சக்தி மிச்சம் இருக்கும். அந்த சக்தி இருக்கிறதால தான் இந்த உடம்பு இயங்கிட்டே இருக்கு. ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? ஒரு விளக்குல நீ தீர்ந்து போற மாதிரி இருந்தாலும் அந்த திரி அணையாம ஒரு சின்ன ஜோதி மினுமினுன்னு எரிஞ்சிட்டே இருக்கும்ல, அது மாதிரி. அட, இது ஆச்சரியமா இருக்கே. அப்போ ஆன்மாவோட பேட்டரி ஒருபோதும் ஜீரோவுக்கு போகாதுன்னு சொல்றீங்க. ஆமா. எவ்வளவுதான் மோசமான நிலையில இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஜோதி எரிஞ்சிட்டே இருக்கும். இதுவே ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கிற விஷயமாச்சே. நிச்சயமா. சரி, அப்போ இந்த சக்தி குறையறதுக்கு என்ன காரணம்? அதை எப்படி விளக்குறாங்க? அருமையான கேள்வி. இந்த சக்தி குறைவ மூலக்குறிப்பு சதோபிரதான் நிலையிலிருந்து தமோபிரதான் நிலைக்கு போற ஒரு பயணம்னு சொல்லுது. சத்தோ பிரதான், தமோ பிரதான். ஆமா. இது வெறும் ஆன்மீக வார்த்தைகள் இல்ல. இத ஒரு பிராண்ட் நியூ போன் வாங்குற மாதிரி கற்பனை செஞ்சு பாருங்களேன். ஓகே. புதுசா வாங்கும்போது பேட்டரி 100% நிக்கும், வேகம் அப்பாரமா இருக்கும், எந்த வைரஸும் இருக்காது. அதுதான் சத்தோபிரதான். அதாவது தூய்மையான சக்தி நிறைந்த நிலை. மிகச்சரி. ஆனா வருஷங்கள் போக போக நாம டவுன்லோட் பண்ற தேவையில்லாத ஆப்ஸ், குவிற கேஷ் மெமரி, பின்னணியில ஓடுற ப்ராசஸஸ்லாம் சேர்ந்து அந்த போனை ரொம்ப மெதுவாக்கிடும். பேட்டரிய 1 மணி நேரம் கூட தாங்காத நிலைக்கு கொண்டு வந்துரும். அதேதான். அதுதான் தமோபிரதான். இந்த உரை உலகமும் அதுல இருக்கிற ஒவ்வொரு ஆன்மாவும் இதே மாதிரியான ஒரு மென்பொருள் சிதைவுக்கு, அதாவது சாஃப்ட்வேர் டீகேக்கு உள்ளாயிருக்குன்னு சொல்லுது. வாவ், இந்த போன் உதாரணம் ரொம்ப தெளிவா புரிய வைக்குது. அப்போ இது தனிப்பட்ட ஒருத்தரோட பிரச்சனை இல்ல, இது ஒரு ஒட்டுமொத்த சிஸ்டத்தோட பிரச்சனை. மிகச்சரியா சொன்னீங்க. இது ஒரு தனி ஆன்மாவோட பயணம் மட்டும் இல்ல, அப்போ இந்த முழு உலகத்தோட பயணமும் கூட. உலகம் ஒரு காலத்துல சஸ்கண்ட், அதாவது உண்மையின் உலகமா இருந்துச்சு. உண்மையின் உலகமா? ஆமா. அங்க எல்லாமே தூய்மையா, உண்மையா, சந்தோஷமா இருந்துச்சு. அதுதான் பொற்காலம், அதாவது சத்யுகம். அங்க ஆன்மாவோட பேட்டரி ஃபுல் சார்ஜ்ல இருந்துச்சு. ஓஹோ. ஆனா காலப்போக்குல அது ஜூட்கண்ட், அதாவது பொய்யின் உலகமா மாறிடுச்சு. அதுதான் இந்த கலியுகம். சரி. இந்த சக்தி குறைவு தான் உலகத்துல துன்பம், குழப்பம், ஏமாற்றம் எல்லாம் வரதுக்கு காரணம்னு இந்த உரை ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. அப்போ ஆன்மாங்கிற பேட்டரி காலப்போக்கில சக்தி இழக்குது, உலகம் சொர்க்கத்திலிருந்து நரகமா மாறுதுன்னு சொல்றீங்க. இத கேட்கும்போது ஒருவித நம்பிக்கையின்மை வருது இல்லையா? வருது. நாம ஒரு சரிவில தான் போயிட்டு இருக்கோம்னா இதை தடுக்கவோ மாற்றவோ முடியாதா? இங்கதான் இந்த மூலக்குறிப்பு ஒரு முக்கியமான திருப்புமுனைய காட்டுது. சரிவு இருக்குன்னா அதுக்கான ஏர்முகம் ஒண்ணு இருக்கணும்ல? அதேதான். டிஸ்சார்ஜ் ஆகிற ஒரு பேட்டரிய திரும்ப சார்ஜ் பண்ண முடியும். அதுக்கு ஒரு பவர் சோர்ஸ் தேவை. ஆமா. அந்த பவர் சோர்ஸ் எது, சார்ஜிங் முறை என்னன்னு இதுக்கு அடுத்தபடியா இந்த உரை விளக்குது. ஆமா, அதுதான் மிக முக்கியமான கேள்வி. அந்த சார்ஜிங் முறை என்ன? எப்படி நம்மளோட ஆன்மா பேட்டரிய ரீசார்ஜ் பண்றது? மூலக்குறிப்பு ரொம்ப தெளிவான ஒரு வழியை காட்டுது. சர்வசக்திமான் பாப், அதாவது சர்வ வல்லமையுள்ள தந்தைன்னு குறிப்பிடப்படுற பரமாத்மாவை நினைப்பதன் மூலம் மட்டும்தான்.
நினைப்பதன் மூலமா? ஆமா, நினைப்பதன் மூலம் மட்டும்தான் சார்ஜ் பண்ண முடியும். இதத்தான் அவங்க யோகம் அல்லது நினைவு யாத்திரைன்னு சொல்றாங்க. சரி. எப்போ உங்க புத்திய அந்த சர்வ வல்லமையுள்ள தந்தையோட இணைக்கிறீங்களோ, அதாவது அவரை நினைக்கிறீங்களோ, அவரோட சக்தி ஒரு பவர் பேங்க்ல இருந்து போனுக்கு சார்ஜ் ஏறுற மாதிரி உங்களுக்குள்ள பாய தொடங்குது. உங்க ஆன்மாவோட பேட்டரி மெல்ல மெல்ல சார்ஜ் ஆக ஆரம்பிக்குது. ஆமா. ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது. மூல சக்தி கிட்ட இருந்து தான் சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்றீங்க. ஆமா. ஆனா நடைமுறையில மக்கள் பல தெய்வங்களிடமும் குருக்களிடமும் இருந்து சக்தி கிடைப்பதாக உணர்கிறார்களே, அந்த அனுபவங்களை இந்த மூலக்குறிப்பு எப்படி பார்க்கிறது? இது ரொம்ப முக்கியமான நடைமுறைக்குரிய கேள்வி. அது ஒரு தவறான நம்பிக்கையா அல்லது தற்காலிகமான ஊக்கமா? மூலக்குறிப்போட தர்க்கப்படி படைப்பவர் ஒருத்தர் தான், மத்த எல்லாருமே படைப்புகள். ஓகே. ஒரு படைப்பிலிருந்து இன்னொரு படைப்புக்கு வாரிசுரிமை கிடைக்காது. இன்னும் சுலபமா சொல்லணும்னா, சொல்லுங்க. ஒரு டிஸ்சார்ஜ் ஆன பேட்டரிய இன்னொரு டிஸ்சார்ஜ் ஆன பேட்டரிய வச்சு சார்ஜ் பண்ண முடியாது. அது சரிதான். அதுக்கு மூல மின்சாரம், அதாவது பவர் ஸ்டேஷன்ல இருந்து வர கரண்ட் தேவை. புரியுது. இந்த தத்துவத்தின்படி பிரம்மா, விஷ்ணு, சங்கரன் போன்ற தெய்வங்களுக்கு கூட சூக்ஷ்ம சரீரம் இருக்கு. ஆனா அவங்களும் படைப்புகள் தான், அவங்க கடவுள் இல்ல. அப்போ அவங்க கிட்ட இருந்து சக்தி கிடைக்காதா? அதனால அவங்க ஒரு தற்காலிகமான ஆறுதலையோ வழிகாட்டுதலையோ கொடுக்கலாமே தவிர இழந்த முழு சக்தியையும் நிரப்பக்கூடிய மூல சக்தி அவங்க இல்ல. முழு சார்ஜிங் வேணும்னா பவர் ஸ்டேஷனான அந்த ஒரு படைப்பாளரை மட்டும்தான் நினைக்க வேண்டும்னு இந்த உரை ரொம்ப உறுதியா சொல்லுது. இந்த பவர் ஸ்டேஷன் உதாரணம் அந்த தர்க்கத்தை ரொம்ப தெளிவாக்குது. சரி, இப்போ ஒருத்தர் இந்த மாதிரி நினைவின் மூலமா தன்னோட பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு வச்சுப்போம். பேட்டரி முழுசா சார்ஜ் ஆன பிறகு என்ன நடக்கும்? அது வெறும் தனிப்பட்ட மாற்றம் மட்டும்தானா, இல்ல இதுல வேற ஏதாச்சும் பெரிய விஷயம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இது வெறும் தனிப்பட்ட மாற்றம் இல்ல. இங்கதான் சிவனின் ஊர்வலம், அதாவது ஷிவ் கி பராத்னு ஒரு அற்புதமான கருத்து வருது. சிவனின் ஊர்வலமா? ஆமா. இத கல்யாண ஊர்வலம்னு நேரடியா மொழிபெயர்க்க கூடாது. இது ஒரு மாபெரும் திரும்புதல், தி கிரேட் ரிட்டர்ன். ஓ, a great return. சிவபாபா, அதாவது அந்த பரமாத்மா, இந்த உலக நாடகத்தை முடிச்சிட்டு திரும்பி போகும்போது யாரெல்லாம் தங்களோட ஆன்மா பேட்டரிய முழுசா சார்ஜ் பண்ணி தூய்மையா இருக்காங்களோ அவங்க எல்லாரும் அவரை பின்தொடர்ந்து ஒரு பெரிய திரள் மாதிரி போவாங்க. ஒரு திரள் மாதிரியா? அது எப்படி இருக்கும்? மூலக்குறிப்புல இத வெட்டுக்கிழிகள் கூட்டம் அல்லது தேனீக்கள் கூட்டத்தோட ஒப்பிடுறாங்க. தேனீக்கள் கூட்டமா? ஆமா. ராணி தேனீ போனதும் மத்த எல்லா தேனீக்களும் எப்படி ஒரு ஒழுங்கோட அதை பின்தொடர்ந்து போகுதோ அது மாதிரி தந்தைய பின்தொடர்ந்து தூய்மையான ஆன்மாக்கள் எல்லாம் மூலவதன் எனப்படும் ஆன்மாக்களின் உலகிற்கு திரும்புது. மூலவதன். அங்க ஆன்மாக்கள் ஒரு தேன்கூடு மாதிரி ஒன்னா அமைதியா இருக்கும். இந்த உலகத்துல இப்போ இருக்கிற மனிதர்களின் கூட்டம் ஒரு நாள் கலைஞ்சு ஆன்மாக்கள் தன்னோட உண்மையான வீட்டுக்கு திரும்பும்னு இது சொல்லுது. கேட்கவே ஒரு காவியம் மாதிரி இருக்கு. இந்த உரையாடல்ல காலத்தை பத்தியும் ஒரு கருத்து அழுத்தமா சொல்லப்படுது. ஆமா, காலச்சக்கரம். நம்ம சாஸ்திரங்கள்லயும் விஞ்ஞானத்திலையும் யுகத்தோட வயது பல லட்சம் பல கோடி ஆண்டுகள்னு படிச்சிருக்கோம். ஆமா, படிச்சிருக்கோம். ஆனா இந்த உரை மொத்த உலக நாடகமே வெறும் 5000 வருஷ சுழற்சி தான் சொல்லுதே. இதுக்கும் நாம கேள்விப்பட்டதுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கே. ஆமா, இது இந்த தத்துவத்தோட ரொம்பவே முரண்பாடான ஆனா மையமான ஒரு கருத்து. இது எப்படி அவங்க வளர்க்கறாங்க? அந்த 5000 வருஷத்தை ரொம்ப அழகா ரெண்டா பிரிக்கிறாங்க. முதல் பாதி, அதாவது 2500 வருஷம் இன்பத்தின் காலம், சொர்க்கம். ஆமா, அதுதான் சத்யுகம் மற்றும் திரேதாயுகம். இதத்தான் சொர்க்கம்னு சொல்றாங்க. அடுத்த பாதி, அதாவது 2500 வருஷம் துன்பத்தின் காலம், நரகம். அது துவாபர மற்றும் கலியுகம். இதத்தான் நரகம்னு சொல்றாங்க. இந்த கணக்கு பார்க்க எளிமையா இருக்கலாம், ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. வரலாறு லட்சக்கணக்கான ஆண்டுகள்னு நாம படிச்சதுக்கும் இந்த 5000 ஆண்டு சுழற்சிக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம். ஆமாம். இந்த மூலக்குறிப்பு நாம வாழும் யுகத்தையே ஒரு முற்றிலும் வேற கண்ணோட்டத்துல பார்க்க சொல்லுது. இந்த அறிவு பேஹத் கா பாப், அதாவது எல்லையற்ற தந்தை மூலமா மட்டும்தான் கிடைக்கணும்னு மத்த யாருக்கும் இது தெரியாதுன்னு உரை வலியுறுத்துது. அப்படியானால் இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம என்ன செய்யணும்? ஆன்மா ஒரு பேட்டரி, உலகம் 5000 வருஷ சுழற்சின்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும் போதுமா? இதுக்கான நடைமுறை படிகள் என்ன? வெறும் தகவலா தெரிஞ்சுக்கிறது பத்தாது, இத வாழ்க்கையில கொண்டு வரணும். அதுக்கு மூலக்குறிப்பு சொல்ற முக்கியமான விஷயம், மன்மத்தை விட்டுட்டு ஸ்ரீமத்தை பின்பற்றணும். மன்மத், ஸ்ரீமத், இந்த வார்த்தைகளை கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. மன்மத் என்பது வெறும் மனிதனின் அறிவுரைன்னு மட்டும் பார்க்க வேண்டாம்.
அது நம்ம மனசு சொல்ற எல்லா ஆலோசனைகளையும் குறிக்குது. நம்மளோட ஆசைகள், பயங்கள். ஆமா, ஆசைகள், பயங்கள், சமூக அழுத்தம், ஈகோ, பொறாமை, இதோட அடிப்படையில நாம எடுக்கிற எல்லா முடிவுகளும் மன்மத் தான். இந்த மன்மத் உங்களை கீழே விழ வைக்கும்னு உரை சொல்லுது. சரி, அப்ப ஸ்ரீமத்னா? இதற்கு நேர்மாறாக ஸ்ரீமத் என்பது கடவுளின் மேலான அறிவுரை. இது இந்த மனசோட இரைச்சல்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு உயர்ந்த பாரபட்சமற்ற பார்வையிலிருந்து வர்ற வழிகாட்டுதல். மனசின் குரலுக்கும் ஆன்மாவின் குரலுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி. அருமையா சொன்னீங்க. இந்த ஸ்ரீமத்தை பின்பற்றும்போது மனிதன் தேவதையா உயர முடியும்னு சொல்லப்படுது. ஆனா இது நடைமுறைக்கு சாத்தியமா? குடும்பம், வேலை, பொறுப்புகள்னு இவ்வளவு இருக்கும்போது எல்லா பந்தங்களையும் புத்தியால் துறப்பது என்பது ஒருவித தப்பித்தல்வாத மாதிரி இல்லையா? எஸ்கேபிசம். அன்றாட வாழ்க்கையோட இதை எப்படி சமநிலைப்படுத்துவதுன்னு அந்த உரையாவது சொல்கிறதா? ரொம்ப சரியான கேள்வி. இந்த உரை சொல்றது உடல் ரீதியான துறவரம் இல்ல, காவி உடை அணிந்து வீட்டை விட்டு ஓடுவது இல்ல. இது மன ரீதியான துறவரம். மன ரீதியான துறவரமா? ஆமா. அதாவது எல்லா கடமைகளையும் பொறுப்புகளையும் செஞ்சுக்கிட்டே மனதளவுல பற்றற்று இருப்பது. ஒரு தாமரையில தண்ணியில இருந்தாலும் அதுல ஒட்டாம இருக்குல்ல, அது மாதிரி. ஓகே. மனதளவில் பற்றற்றிருப்பது என்பது உணர்ச்சிகளே இல்லாமல் ஒரு ரோபோ மாதிரி இருப்பது அல்ல. மாறாக ஒரு புயலின் மையத்தில் அமைதியாக இருப்பது போல. வாவ். சுற்றிலும் எவ்வளவு குழப்பம் நடந்தாலும் உங்கள் உள் அமைதி பாதிக்கப்படாமல் இருப்பதைத்தான் இந்த உரை உண்மையான சக்தி என்கிறது. உங்க புத்திய வரப்போற அந்த சொர்க்கமான சத்யுகத்தின் மேல நிலைநிறுத்தும் போது இந்த உலகத்தோட சின்ன சின்ன விஷயங்கள் உங்களை பாதிக்காதுன்னு அது சொல்லுது. ஆக உடல், வாக்கு, செயல் மூணுலயும் தூய்மையா இருந்து ஸ்ரீமத்தை பின்பற்றி ஆல்மாங்கிற பேட்டரிய பரமாத்மாவின் நினைவால சார்ஜ் செய்யணும். இதுதான் இந்த மூலக்குறிப்போட மொத்த சாராம்சம்னு சொல்லலாமா? ஆமா. அதோட சேர்த்து கடைசியா ஒரு சக்தி வாய்ந்த கருத்தையும் சொல்லுது. என்ன அது? உண்மையான யோகி யாருன்னா இயற்கையோட கொந்தளிப்புகளால் கூட அசைக்கப்படாதவன். வெளிய புயல் அடிச்சாலும் மழை கொட்டினாலும் அவனோட உள்நிலை சலனமில்லாம அமைதியா இருக்கும். இதுதான் ஆன்ம சக்தியோட உச்சக்கட்ட அடையாளம். ஆமா. இன்னைக்கு நாம பார்த்த இந்த மூலக்குறிப்பு ஆன்மா எப்படி சக்தி இழக்குதுங்கிற புதிரோட ஆரம்பிச்சு அது பேட்டரியா உருவாகிச்சு, அதோட ஏற்ற இறக்கங்களையும் அதை மீண்டும் சார்ஜ் பண்றதுக்கான வழியும் ரொம்ப அழகா விளக்குது. பரம்பொருளை நினைக்கிறது தான் அந்த சார்ஜர். இது வெறும் தனிப்பட்ட ஆன்மாவை தூய்மைப்படுத்துறது மட்டும் இல்ல, இந்த உலகத்தையே ஒரு புதிய பொற்காலத்துக்கு கூட்டிட்டு போற ஒரு செயல்முறையாவும் காட்டுது. இந்த மூலக்குறிப்பிலிருந்து நாம் எடுத்துச் செல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதாங்க. நம்மள பலரும் ஆன்மீக சோர்வை, அதாவது ஸ்பிரிச்சுவல் பர்ன் அவுட்ட ஒரு நிரந்தர நிலையா நினைக்கிறோம். ஆமா, நான் இப்ப முன்ன மாதிரி இல்ல, என்னோட சக்தி போயிடுச்சுன்னு நினைக்கிறோம். அதேதான். ஆனா இந்த உரை அத ஒரு தற்காலிக லோ பேட்டரி நிலையாக மட்டுமே பார்க்குது. ஓ. அதாவது தீர்வு என்பது நம்மிடம் இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்குவதல்ல, ஏற்கனவே இருக்கும் தொடர்பை சரி செய்து சக்தியை மீண்டும் பெறுவதுதான். இது குற்ற உணர்ச்சியிலிருந்து நம்மை விடுவித்து செயலில் கவனம் செலுத்த வைக்குது. இது ஒரு பெரிய மனமாற்றம். இறுதியாக உங்களுக்காக ஒரு சிந்தனை. மூலக்குறிப்பின் கடைசியில் சுதர்சன சக்கரதாரியாக மாறுவதை பற்றி ஒரு குறிப்பு வருது. சுதர்சன சக்கரதாரி. சுதர்சன சக்கரம்னா நாம தீயவங்களை அழிக்கிற ஒரு ஆயுதமா நினைக்கிறோம். ஆனா இங்கே அதோட பொருள் என்னன்னா, முதல்ல உங்களோட சொந்த எண்ணங்கள், பழைய பழக்க வழக்கங்கள், பந்தங்கள் என்கிற சக்கரங்களிலிருந்து நீங்க விடுதலை அடையணும். சரி. அப்படி அடையும் போது நீங்க மத்த ஆன்மாக்களையும் விடுவிக்க முடியும். ஒருவேளை நம்முடைய உள் சுழற்சிகளிலிருந்து நாம் விடுதலை பெறுவதுதான் இந்த உலகத்தில் ஒரு நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தும் மாஸ்டரா மாறுவதற்கான முதல் படியோ? இதை சிந்தித்து பாருங்கள்.